அம்முவா? ஆமா. குட் நேம். அம்மா வச்சாங்களா? அப்ப நான் சின்ன குழந்தை, யார் வச்சாங்கன்னு தெரியாது. கரெக்ட். யா. ரோஜா படம் பாத்தீங்களா? ஏன்? அதுல அருண் சுவாமி அரவிந்த் சாமி பொண்ணு பாத்துட்டு போவாரே. வைஷ்ணவி கூட பாத்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே. ஐயோ, அது எதுக்கு நமக்கு? உங்க ரெண்டு பிரதர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் அந்த கிரீன் ஷர்ட் போட்டு பச்சை குழந்தை மாதிரி இருக்காரு பாருங்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் அவரா? ஆமா, சரிதான். எனக்கு இந்த மாதிரி சாஃப்டா ஆக்குறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அப்படி இல்ல. தாம்பரத்துல ஒரு ஜிம் இருக்கு, 125 rupees தான் சார்ஜ் பண்றான், நான் ஏசி. அவர் எங்கூட அனுப்பிச்சிங்கன்னா டோட்டலா ஆல்டர் பண்ணிடுவேன். இத நான் உங்களுக்கா செய்யலான்னு இருக்கேன். இந்த டீல அவருக்கு தெரியாம பாத்துக்கோங்க. ஏன் பயந்துருவாரா? ஐயோ, மம்மி கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். மம்மி வெயிட், மம்மி 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 இங்க இருக்கீங்களா? பொண்ணுகிட்ட பேசிட்டியா ராஜா? அம்மாவை பிடிச்சிருக்குங்களா? ஓகே ஓகே. அப்பா 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. நல்லதுங்க. அன்னைக்கே தட்டு தாம்பூலத்தை மாத்திக்கலாம். ஓகே. இன்னைக்கு ஜிம்முக்கே போகல. கொடுமையை கட்டியா? என் ஆம்ச தொடுங்க, என் ஆம்ச தொடுங்க சார். எல்லாரும் வீட்டுக்கு எங்கெங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகலன்னு இருக்கே, அதான் அம்சம். ஏ வர்து உப்புளி பார்த்த சாரதி, இவங்களுக்கு ஆம்ஸ் எங்க இருக்குன்னே தெரியலையாமாடா. பண்ணியா இருக்குல்ல? முடியல. இவங்க எல்லாம் ஜிம்ல எங்க கூட ஒர்க் அவுட் பண்றவங்க. பா, இந்த எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்டர் மாத்திர போறானுங்க. பா, எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? ஐயோ பா. என் ஆம்ஸ பிரஸ் பண்ணுங்க. நல்லா பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் இம்ப்ரெஸ் ஆவேன். கையை ஒரு டைம் மாதிரி ஆக்கிறாத. போதும். என்ன காத்து போற சவுண்ட் கேக்குது? போதும். அழுவுறாருல, விட்டுரு. பிரஸ் பண்ண சொன்னா கிரஷ் பண்ணி விட்டுட்டான். ராமானுஜ கணக்கே தப்பாயிரும் போல் இருக்கு.